ஹலோ எவ்ரிவன். இப்போ நாங்கள் டெஸ்கோன்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா லாண்ட்ரீஸ்க்காக வாஷிங் மிஷின்லாம் இருந்துச்சு. இதில் போட்டுட்டு அவங்க போய் ஷாப் பண்ணிட்டு வந்து மறுபடியும் வந்து எடுத்துக்கிற மாதிரி போல். பட் என்னன்னு தெரியல டீட்டெயிலாக. இங்கே உள்ளே போனோடனே ஒரு ஒரு செக்ஷன் இருக்குது. நம்ம எப்படி இப்போ நம்ம மாலில் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஷோரூம் இருக்குது. இந்த பென்னீஸுங்கிற ஷோரூமில் நான் உள்ளே போயிட்டேன். அந்த அக்கா வந்து வேறு ஏதோ வேலையாக போயிட்டாங்க. அதனால் சரி நம்ம விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம், ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் ஒன்று ஒன்றா ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், குழந்தைங்களுக்கு தேவையானது, நமக்கு மேக்ஸிஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே இருக்குது. ஏ டு இசட் இந்த கடையில் இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்கிற ட்ரெஸ்ஸஸ் மாதிரி கொஞ்சம் கிடைக்கிது. அது கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. நம்ம ஊரில் எப்படி ஃப்ராகு கிடைக்குமோ அந்த மாதிரி இங்கேயும் கிடைக்கிது நம்ம பெரியவங்களுக்கெலாம். அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் போய் கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அங்கே எந்தெந்த கடையில் என்னென்ன கிடைக்கும்னு சும்மா அப்படியே நான் மட்டும்தான் இருந்தேன். அதனால் நடந்து போய் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் க்ராசரி ஷாப்பிங்குள்ளே போனேன். அங்கே போய் ட்ராலி எடுக்கணுன்னா €1 நம்ம அதில் வச்சா தான் நம்மளால் ட்ராலி எடுக்க முடியும். நம்ம €1 வச்சுட்டு அந்த லாக் பண்ணால் பெல்ட் ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு போய் ஷாப் பண்ணிட்டு வரலாம். திருப்பி வந்து நம்ம இந்த €1 வந்து மறுபடியும் அந்த ட்ராலியை அங்கே ப்ளேஸ் பண்ணி பெல்ட் போட்டோடனே அது ஓப்பன் ஆகிரும். அந்த €1 நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு இது மாதிரி தான். நம்ம எங்கேயும் ட்ராலி எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் கடைக்குள்ளே போய் எல்லாமே கொஞ்சம் சுற்றி பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தேவையாக இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வாங்கினது தீர்ந்துருச்சு. இங்கே எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே கிடைக்கும். இப்போ பார்க்குறது வந்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸு, பேஸ்ட்ரி ஐட்டம்ஸு, டோனட்ஸு அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. அதுக்கப்புறம் லேடீஸ் செக்ஷனில் போயிட்டு அங்கே எல்லாமே ஷாம்பூ, பர்ஃப்யூமு அது எல்லாமே இருந்துச்சு. இந்த இந்த செக்ஷன் வந்து லாஸ்ட்டில் இருக்கும். பியர் அண்ட் ஒயின் செக்ஷன். அதில் வந்து நம்ம ஊர் மாதிரிலாம் ஒயின் ஷாப்லாம் இல்லை. இந்த மாதிரி கடைங்கள்லேயே அவங்க வந்து வச்சுருப்பாங்க. வேணுங்கிறத போய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பாஸ்மதி ரைஸ் 2 கிலோ வாங்கினேன். €3 வந்துச்சு. கிட்டத்தட்ட ₹300. அது எல்லாமே நீங்கள் வந்து புதுசாக வரீங்க அப்படின்னா ஊர்லேருந்தே மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். ஏன்னா நான் 2 கேஜி தான் கொண்டு வந்தேன். வந்து 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. அது தீர்ந்து போச்சு. அதனால் நான் அதை வாங்கினேன். இதெல்லாம் பாருங்கள். வாட்டர் மெலன் வந்து €4.5 போட்டிருக்காங்க. அப்படின்னா ₹400 வருது. நம்ம 1 கிலோ சொல்லி ₹20 வாங்குவோம். இங்கே பாருங்கள் ₹450. வேறு வழி இல்லை. தேவைன்னா வாங்கி தான் ஆகணும். ஆனால் நான் அதெல்லாம் வாங்கலை. அதுக்கப்புறம் பில் போட போயிட்டேன். பில் போட போனால் என்னோடய திங்ஸ் எல்லாம் சேர்த்து €42 வந்துச்சு. €42 நம்ம ஊர் காசுக்கு ₹4000 வருது. நம்ம ஊரில் இதே இந்த ₹4000 வாங்கினா இந்த ட்ராலி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு ஷாப்பர் பேக் தான் வந்து ஃபில் ஆச்சு. அதை எடுத்துகிட்டு நான் கார்கிட்ட அந்த அக்காவும் வந்துட்டாங்க. கார்கிட்ட போய் எல்லாம் டிக்கியில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இந்த ட்ராலி போய் அங்கே ப்ளேஸ் பண்ணி நம்ம அந்த €1 எடுக்கணும்ல. அதனால் மறுபடியும் போய் அந்த ட்ராலியை வச்சு அந்த €1 எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி நான் நர்ஸ் ஜாப்க்கு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு எதுவும் நர்ஸ் ஜாப்பை பற்றி அப்டேட் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படி நான் வந்தேன், ஜாப் எப்படி கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.